கூட்டு விளைவு அத்தியாயம் 1 பகுதி 11. அமெரிக்காவை காப்பாற்றுவதற்காக இல்லாட்டாலும் நம்முடைய சாதனைகள் மற்றும் வெற்றிகளுக்காகவது நாம் நம்முடைய நற்குணங்களை மீண்டும் நிலைநிறுத்தி கொள்வதற்கான வேலை வந்துருச்சு. விளக்க தேய்ச்ச உடனே கிளம்பி உங்கள் முன்னாடி கை கட்டி நின்று தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு சொல்கிற அலாவுதீன் பூத கதைகளில் நம்பிக்கை வைப்பதை நிறுத்திக்கிடுங்க. நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டு சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் வீட்டு அஞ்சல் பெட்டியில் காசோலைகள் விழும் அப்படின்னு நம்பிக்கிட்டுருங்க. நெருப்பில் நடந்து செல்லுங்க. இல்லை 2000 ஆண்டு பழமையான ஆசானின் ஆத்மா வேற ஒருவரின் வழியாக பேசுவதை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருங்க. அல்லது சுய பிரகடனங்களை முழங்குங்க. ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி பெரும் பணம் பண்ணுகின்ற கண்கட்டி வித்தைகளே. உண்மையான நீடித்து நிலைத்திருக்கின்ற வெற்றிக்கு உழைப்பு தேவை, பெரும் உழைப்பு தேவை. வெற்றியை விட வெற்றியை வீழ்த்தக்கூடியது வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற கருத்தாக்கத்தை விவரிக்க நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். சாண்டியாகோவில் நான் வசிக்கும் பகுதியை ஒட்டிய கடற்கரை பகுதியில் ஒரு சிறந்த உணவகம் திறக்கப்பட்டது. முதல்ல அந்த இடம் மாசற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருந்தது. சுத்தமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதன் வரவேற்பாளர் எல்லாரையும் ஒரு புன்னகையோடு வரவேற்றார். அவர்களுடைய சேவை அப்பழுக்கற்றுதான் இருந்துச்சு. உணவு தரமாகவும் ருசியாகவும் இருந்துச்சு. வெகு விரைவில் மக்கள் அங்கு படவெடுத்தாங்க. இடம் கிடைப்பதற்காக 1 மணி நேரம் கூட காத்திருக்க அவங்க தயாராக இருந்தாங்க. பின்னர் அந்த உணவகத்தின் ஊழியர்கள் தங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை இந்த ஊரில் அப்படின்றது போல் நடந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய சேவையில் தரம் மட்டமாச்சு. உணவின் தரமும் கீழே இறங்குச்சு. 18 மாதங்களில் அந்த உணவகம் இழுத்து மூடப்பட்டுச்சு. அவங்க தங்களுடைய வெற்றினாலேயே அழிஞ்சாங்க. அதாவது எவையெல்லாம் அவங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துச்சோ அதையெல்லாம் அவங்க அலட்சியம் செஞ்சாங்க. வெற்றியால் ஏற்பட்ட மமதை அவர்களுடைய கண்களை மறைச்சது. அதனால் அவங்க மெத்தனை போக்க அடைஞ்சாங்க. நன்றி. தொடர்ந்து கேட்போம்.